கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அந்த அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராகும் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விடுறதே இல்லை. ஆமென். உங்களையும் என்னையும் தேவன் பூரணமான இடத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் அல்லது ஒரு பூரணமான மனிதனாய் மாற்றும் வரைக்கும் நம்மளை விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரை என்னை விட்டுருவீங்க போல. இல்ல, அவர் என்னை ஒரு பூர்ணமான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போகாமல், என் வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்காமல், எனக்கு தேவன் கொடுத்ததான அந்த அழைப்பு நிறைவேற்றாமல் தேவன் ஒரு நாளும் என் வாழ்க்கையை அவர் முடிப்பதுக்கு அவர் தீர்மானம் பண்ண மாட்டார். மனிதன் எப்படி வளரணும் அப்படின்னா தேவனை மட்டுமே போக்கஸ் பண்ணிருக்கணும். ஆண்டவரை உங்களை போல நான் சிந்திக்க வேண்டும், உங்களை போல நான் வாழ வேண்டும், உங்களை போல நான் வளர வேண்டும், அந்த பூரணத்துக்கு நேராய் போகணும். ஆனா அந்த பூரணத்துக்கு ஒரு மனிதன் போக வேண்டுமானால் வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. விசுவாசம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல்.